இங்க ஒருத்தன் ஹீரோவோட பெயிண்ட் எடுத்து ஷூவோட சைன்ல தடவுறான். அப்படிதான் வேர்ல்டு ஃபேமஸ் பிராண்டான அடிடாஸோட லோகோ பிறக்குது. 1920ஸ்ல ஆடின்னு ஒரு ஜெர்மன் ஸ்னீக்கர்ஸ் உருவாக்குறதுல அவனோட ஒட்டுமொத்த நேரத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கான். அதை யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் அவனை யூஸ்லெஸ் நினைக்கிறாங்க. ஆனா அவன் பிரதர் ரூயி சேல்ஸ் மேனேஜரா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கான். அதே நேரத்துல ஆடிக்கும் சப்போர்ட்டிவா இருக்கான். ஒரு நாள் ரூயி அவன் கொலைக்கு ஒருத்தன் ஆடிய பத்தி தப்பா பேசலான்னு அவன் அடிக்க போய் அவன் வேலை போயிருது. அங்க இருந்து கோவமா ஆடிய பார்க்க வந்தவன் நம்ம 2 பேருமா சேர்ந்து ஒரு பிராண்டை உருவாக்கலாம்னு சொல்றான். அதுக்கப்புறமா ஆடி ஸ்னீக்கர்ஸ் உருவாக்க ரூயி அதை எடுத்துக்கிட்டு அத்லெட்ஸ் கிட்ட போக ஆரம்பிக்கிறான். அதை யூஸ் பண்ற எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்குது. சோ சீக்கிரமாவே அந்த பிராண்ட் ரொம்ப பெருசா வளர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல ரூயி நாசிஸ்க்கு மட்டும்தான் ஒலிம்பிக்ஸ்ல அவனோட ஸ்னீக்கர்ஸ் கொடுக்கணும்னு ஆடி கிட்ட சொல்றான். ஆனா ஆடி எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனும் எனக்கு சமந்தான்னு அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். இதனாலேயே ஜெர்மன் அரசாங்கம் அவங்களுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சு பிரதர்ஸ்குள்ளேயும் சண்டை பெருசாக ஆரம்பிக்குது. கடைசியா ரூயி ஆடியை விட்டு தனியா பிரிஞ்சு அவனுக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கிடுறான். அவன் உருவாக்குன பிராண்ட் வேற எதுவும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பூமாதான்.